ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சில்லி பன்னீர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் நம்ம பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா பாக்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணியிருக்கணும் அது மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தமாரி பாக்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே கிராஸாக நல்லா சின்னதாக இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்ற நல்லா க்ரன்ச்சியாக ஜூஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாமே. இப்போ வந்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், வெறும் மிளகாய்த்தூள். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பன்னீரில் மாவு எல்லாம் கரையணும். இப்போ லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு பன்னீர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுங்கள். பன்னீர் ஃபுல்லாக எண்ணெயில் ஃபுல்லாக பாயில் ஆகணும். அந்த அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா நம்ம பன்னீர் அந்தமாரி பார்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. என்னோடய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு புரியுது. ஆனால் யாருமே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா. இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 10 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்தமாரி ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசாக கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த பன்னீர் ரொம்பவே டேஸ்ட்டாக வருங்க. வீட்லேயே சட்டுன்னு நீங்கள் 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். பன்னீர் வாங்கினீங்கன்னா இந்தமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான்வெஜ் ஸ்டைலில் அப்படியே இருக்குங்க பன்னீர். நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு 3 பச்சை மிளகா நான் 2ஆக கீறி போட்டிருக்கேன். நீங்களும் அந்தமாரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு 2 குடமிளகா நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக இந்தமாரி நறுக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேனலில் இனிமேல் டெய்லியும் 6 மணிக்கு கரெக்டாக நம்மளோட வீடியோஸ் அப்லோட் ஆகிடுங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோ பாருங்கள். நான் வந்துட்டு டெய்லியும் ஒரு ரெசிபி உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வருவேன். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மளோட குடமிளகா, ஆனியன் எல்லாமே. இப்போ வந்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எல்லா சாஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா
நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுண்டட்டும். நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக மிளகாத்தூள் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா பன்னீர் கியூபையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பெரட்டி விடுங்க. நம்ம கிரேவியில் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகணும். சிம்மில் வச்சுட்டு நல்லாவே ஃபுல்லாக பெரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சில்லி பன்னீர் ஃப்ரை. நீங்கள் பன்னீர் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதேமாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்துட்டு நான் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. இப்போ நமக்கு மேலே வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சில்லி பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக செம்ம டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சில்லி பன்னீர் ஃப்ரை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.